அவருடைய திருக்கரங்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டவர் தொங்கும் போது அவர் கரத்தில் இருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வடிந்து கொண்டுதான் இருந்திருக்கும். இது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அவர் கைகளில் ரத்தம் வராமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவருடைய வலது கரத்திலிருந்து வடிந்த ரத்தம் நேராக அவருடைய சிலுவைக்கு அடியில் இருந்த கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அதே மலையின் அடியில் குகையில் இருக்கிறது என்று. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைவதற்குள் எப்படியெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக எப்படி பலி தர வேண்டும், கர்த்தருக்கு எப்படி பலி செலுத்தி பின்பு தங்களை சுத்திகரித்துக் கொண்டு பின்பு கர்த்தருடைய சன்னதிக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கட்டளைகள் இன்றைய காலத்தில் வாழ்கிற நமக்கு இது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இது மிக மிக முக்கியமாக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த லேவியராகம பகுதியில் ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலி செலுத்தும் முறைமைகள் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் 1000 வருடங்களுக்கு பின்பாக நிறைவேறுகிறது. அது அப்பொழுது நிறைவேறிற்று. பின்பு இது 3 காலங்களில் இது வருகிறது. ஆசரிப்பு கூடார காலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இந்த பூமியில் சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காலம், இப்பொழுது கடைசி காலம். இந்த 3 காலங்களிலும் நிறைவேறுகிற ஒரு காரியமாக இந்த முறைமைகள் இருக்கிறது. இது லேவியராகமம் முடிந்து விட்டது அந்த காலம் என்று அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நிறைவேறிற்று. அது அதோடு முற்று பெறுவதும் அல்ல, அது தொடர்ந்து இனி வருகிற எதிர்காலத்திலும் அது நடக்க போகிறது. இதை குறித்து நாம் வெளிப்படையாக பார்க்கலாம். இதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது இது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய காரியமா இருக்கிறது. இப்படி நடந்ததா, இது இந்த அளவுக்கு துல்லியமாய் நடந்து நிறைவேறி இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இது அப்படியே வெளிப்படுத்தலின் காலமாகிய கடைசி காலத்திலும் நிறைவேற போகிறது. இதை குறித்து நாம் சற்று விசுவாசத்துடன் ஆராய்ந்து பார்க்கும்போது தெளிவாக புரியும். இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆசாரியர் எப்படி, அதாவது ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டு முதலில் பிரகாரத்தில் வெளியிலிருந்து வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பகுதி பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஆரோன் ஐயாவும் மோசே ஐயா மற்றும் லேவியர்களும் ஆரோனின் புத்திரர்கள் எல்லோரும் பலி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இவர்கள் இங்கு பலி கொடுத்து முடிந்த பின்பு முதல் முறையாக ஆசரிப்பு கூடாரம் நிர்வகிக்கப்பட்ட பின்பு முதல் முறையாக இவர்கள் இங்கு பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது. அது என்னவென்றால், ஆரோனின் பிள்ளைகளான நாதாபும் அபியூவும் என்ன செய்கிறார்கள், நாங்கள் தூபம் காட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மோசேயவிடமும் ஆரோனிடமும் அவர் கேட்டிருந்தாலும் கர்த்தர் கட்டளையிடாததினால் இவர்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை. மோசே ஐயாவும் ஆரோனும் அனுமதிக்கவில்லை, கர்த்தர் இன்னும் கட்டளையிடவில்லை என்பதினால். ஆனால் இவர்கள் அவசரப்பட்டு கர்த்தர் கட்டளையிடாததினால் இவர்கள் அக்கினியை எடுத்துக்கொண்டு போய் அங்கு தூபம் காட்ட போனார்கள். அங்கேயே கர்த்தருடைய மகிமையால் அவர்கள் அங்கே இறந்து விழுந்து விட்டார்கள். கடைசியில் அவர்களை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். அந்த காரியம் முடிந்தது. இது ஏன் அந்நிய அக்கினி என்று சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தர் கட்டளையிடாததினால், கர்த்தர் சொல்லாத காரியத்தை இவர்கள் செய்ததினால் தான் அது அந்நிய அக்கினி என்று சொல்லப்படுகிறது. இது லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இப்படி நடந்து முடிந்த பின்பு கர்த்தர் ஆசாரியர்கள் எப்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அதாவது ஆரோனையா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு முறை பாவ நிவாரண பலி செலுத்தும் போதும் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியதா இருந்தது. ஆனால் இவர்கள் செய்த இந்த காரியத்தினால் கர்த்தர் இனி ஒவ்வொரு முறையும் இங்கு வந்து கிருபாசன தண்டையில் ரத்தம் தெளிக்க வேண்டாம், கர்த்தர் சொல்லும் போது மட்டும் அங்கு அவர்கள் வர வேண்டும் என்று வருடத்தில் ஒரு முறை வந்தால் போதும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அந்த ஒரு முறையும் ஆசாரியர்கள் யார் அங்கு வருகிறார்களோ மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் வந்து கிருபாசனத்தின் மேல் ரத்தம் தெளிக்க போகிற யாராயிருந்தாலும் அவர்கள் முதலில் வருவதற்குள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பழுதற்ற ஒரு காளையையும் 2 வெள்ளாட்டு கடாக்களையும் அவர்கள் பலியாக செலுத்தி தங்களுக்காகவும் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் சபையார் அனைவருக்காகவும் ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் பலிபீடத்திற்காகவும் அவர்கள் பாவ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. இந்த முறைமையின்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், காளையை எப்பொழுதும் போல பலிபீடத்தின் அடியில் அவர்கள் வந்து பாவ நிவாரண பலியாக அவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அதனுடைய ரத்தத்தை எடுத்து ஆசாரியர் கிருபாசனத்தின் மேல் 7 தரம் தெளித்து பின்பு வெளியே வந்து பலிபீடத்தின் கொம்புகளில் பூசி அந்த இரத்தத்தை பூசி பின்பு மிச்சத்தை கீழே ஊற்றிவிட வேண்டும். பின்பு வெள்ளாட்டு கடாவையும் பலி கொடுத்து அந்த பாவ நிவாரண பலியின் முறைமையின்படியே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இந்த வெள்ளாட்டு கடா 2 கொல்லப்படுவதில்லை. ஒரு வெள்ளாட்டு கடாவை முதலில் 2 வெள்ளாட்டு கடாக்களையும் தெரிந்தெடுக்க வேண்டும். ஒன்று போக்காடாக விடப்பட வேண்டும், ஒன்று பலி கொடுக்கப்பட வேண்டும். இப்படி 2 காரியங்கள் அங்கு நிறைவேற வேண்டும். இதற்காக கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். அதன்படி அவர்கள் ஒரு ஆட்டுக்கடாவை பாவ நிவாரண பலிக்காக ஒப்பு கொடுத்து போக்காடாக ஒரு வெள்ளாட்டு கடாவை விட்டார்கள். இந்த முறைமையை சற்று கவனித்து பார்ப்போம். இந்த காரியம் ஏன் இப்பொழுது கவனிக்க வேண்டும் என்றால், இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சிலுவை மரணத்தில் நடந்தது என்பதை மத்தேயு 26ஆம் அதிகாரம் மற்றும் மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புஸ்தகங்களிலும் நாம் தொடர்ந்து வாசித்து பார்க்கலாம். இது தெளிவாக அப்படியே ஒரு சிறு துளி கூட மாறாமல் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலி கொடுக்க அவர்கள் தெரிந்து கொள்ளும் போது முதலில் ஆசாரியர்களை தெரிந்து கொள்கிறார்கள். ஆசாரியர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இங்கு ஆசாரியர்கள் தான் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள பலி கொடுக்கப்பட வேண்டும் என்று லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அப்படியே நிறைவேறிற்று. அடுத்ததாக 2 வெள்ளாட்டு கடாக்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன்படி ஒரு வெள்ளாட்டுக்கடா பலி கொடுப்பதற்கும் ஒரு வெள்ளாட்டுக்கடா போக்காடாக விடுவதற்காகவும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே போல கர்த்தரை சிலுவையில் அறையுங்கள் என்று இஸ்ரவேலர்கள், அதாவது யூத ஆசாரியர்கள் சொன்னார்கள். இவர்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதனால் ஒரு ஆட்டுக்கடாவை தெரிந்து கொள்வது போல சீட்டு போட்டு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இவர்களை தெரிந்து கொள்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது பிலாத்து ஒரு வார்த்தை கேட்கிறார், பரபாசை நான் வந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன். பண்டிகை நாளில் ஒரு மனிதரை விடுதலையாக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வித தவறும் செய்யவில்லை, அதனால் அவரை விடுதலையாக்கி விடுவோம் என்று பிலாத்து கேட்டதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. பரபாசை விடுதலையாக்குங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொடுங்கள் சிலுவைக்கு என்றே சொன்னார்கள். இது மிக தெளிவாக லேவியராகம 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே நிறைவேறு, லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே நிறைவேறுதல் அப்படியே இங்கு நிறைவேறியிருக்கிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள், பரபாசை விடுதலையாக்கினார்கள். இந்த பரபாசை விடுதலையாக்குவதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 26 போன்ற இந்த வேத பகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு காரியம் புரியும். அதாவது போக்காடாக விடப்படக்கூடிய அந்த வெள்ளாட்டு கடாவின் மேல் அங்க இருக்கிற ஆசாரியர்கள்
அந்த வெள்ளாட்டு கடாவின் தலையில் கைகளை வைத்து, இஸ்ரவேலின் மூப்பர்கள் கைகளை வைத்து அந்த ஆட்டுக்கடாவின் மேல் தங்கள் பாவங்களை சுமத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தில் பரபாசை எங்களுக்காக விடுதலையாக்கும் என்று அவர்களை கேட்டார்கள், கேட்டு வாங்கி கொண்டார்கள். அதே போல பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்தான். இதில் என்ன ஒரு காரியம் என்றால், அந்த மனிதர்களின் பாவம் அந்த ஆட்டின் மேல் சுமத்தப்பட்டு அது வனாந்தரத்தில், அதாவது குடியில்லாத ஒரு பாழான தேசத்தில் கொண்டு போய் விடப்படும். இப்படிதான் அவர்கள் அந்த காலத்தில் செய்வது வழக்கம். அதே போல நமது ஆண்டவரின் காலத்திலும் பரபாசை விடுதலையாக்கி கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் சுமத்தின பாவங்கள், அந்த பாவத்தின் விளைவாக பொல்லாத சாத்தான், பரபாஸ் மிகவும் கொடியவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவனுக்குள் அநேகம் பிசாசுகள், அநேகம் பொல்லாத ஆவிகள் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்டவனை விடுதலையாக்கினால் அந்த பொல்லாத ஆவிகளும் விடுதலையாக்கப்பட்டு இந்த பூமியில் சுற்றித் திரிகிறது. அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் அக்கிரமங்கள் பெருகுவதற்கும் பாவங்கள் பெருகுவதற்கும் அநியாயக்காரர்கள், அநீதிமான்கள், அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் துன்மார்க்கரும் பெருகி இருப்பதற்கும் அன்று பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டதே காரணம். ஏனெனில் இதை இந்த உலக ஜனங்களின் பிரதானியாக, இந்த உலகத்தின் மனிதர்களின் சார்பாக இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் அன்று பரபாசை விடுதலையாக்கி கொண்டார்கள். எங்களுக்கு வேண்டும் என்று பெற்றுக்கொண்டார்கள். அந்த பொல்லாத ஆவிகளை, பரபாசை அல்ல, அவர்கள் பெற்றுக்கொண்டது பொல்லாத ஆவிகளை எங்களுக்கு வேண்டும் என்று பெற்றுக்கொண்டார்கள். அதன் விளைவாக மனிதன் மரித்து விடுவான், ஆனால் ஆவிகள் மரிக்காது. அந்த பொல்லாத ஆவிகள் இன்னும் பெருக்கெடுத்து அவைகள் இன்னும் அதனுடைய அக்கிரமத்தை அதிகமாய் நிறைவேற்ற தொடங்கிதான் இன்று உலகெங்கும் இப்படிப்பட்ட துன்மார்க்கம் நிறைவேறி வருகிறது. இது லேவியராகம 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியமத்தின்படியே நடந்திருக்கிறது. இதில் ஒவ்வொரு காரியத்தையும் படித்து பார்க்கும் போது இன்னும் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த இடத்தில் பாவ நிவாரண பலியாக காளையை ஒப்பு கொடுப்பார்கள். அந்த காளை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் காளை மாடாகவும் பலி கொடுக்கிறார், தன்னைத்தானே பலி கொடுத்தார். அதாவது லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பலிகளையும், பலியின் முறைமைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். பாவ நிவாரண பலி மட்டுமல்ல, சமாதான பலி மட்டுமல்ல, குற்ற நிவாரண பலி மட்டுமல்ல, எல்லா பலிகளையும் கர்த்தர் நிறைவேற்றினார், போஜன பலி உட்பட. இதுதான் சத்தியம். இதில் ஒவ்வொரு நியமத்தையும் எடுத்து நாம் அந்த சட்டதிட்டங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக மிக துல்லியமாக இந்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அதற்கு ஆதாரமாக சில விஷயங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். கர்த்தர் 7 வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு வருடமும் தியானிக்கிறோம். ஆனால் அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கிறோமா? அவர் பேசிய வார்த்தைகளை மட்டுமே நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதையும் சற்று யோசித்து பார்ப்பது நல்லது. அடுத்தது, அந்த 7 வார்த்தைகளில் அவர் என்ன சொன்னார்? அந்த 7 வார்த்தைகளில் 7 வார்த்தைகள் அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? அதாவது லேவியராகம 16ஆம் அதிகாரத்தில் அந்த இரத்தம், பலிபீடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் இரத்தமானது 7 முறை ஆசாரியரின் விரல்களால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் அவர் பேசிய போது அவர் சரீரம் எல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவர் தலையிலிருந்து முள்முடியிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்படி அவர் பேசும்போது நன்றாக யோசித்து பார்ப்போம். கண்டிப்பாக அவர் வாயிலிருந்து, அவருடைய உதடுகளில் இருந்து அவருடைய சரீரத்தின் ரத்தம் வழிகிறது கண்டிப்பாக தெளித்திருக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்று, அவர் பேசும்போது அந்த ரத்தம் தெரிந்திருக்கும். இன்னொன்று, ஆசாரியர்கள் கைகளினால் கிருபாசனத்தின் மேல் 7 தரம் தெளிக்க வேண்டும். அவருடைய திருக்கரங்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டவர் தொங்கும் போது அவர் கரத்தில் இருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வடிந்து கொண்டுதான் இருந்திருக்கும். இது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அவர் கைகளில் ரத்தம் வராமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய சிலுவை மரணத்தின் உவமையாக ஆசரிப்பு கூடாரத்தில்
பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் ஆசாரியர்கள் பாவ நிவாரண பலியை பலிபீடத்தின் அடியில் கொடுத்துவிட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று கிருபாசனத்தின் மேல் இரத்தம் 7 முறை தெளித்து தன்னுடைய வலது கரங்களால் இரத்தம் தெளித்து பின்பு பலிபீடத்தின் அடியில் வந்து பலிபீடத்தின் கொம்புகளில் இரத்தம் பூசுவார்கள். இதை குறித்து சற்று தெளிவாக பார்க்கலாம். இந்த காரியமும் சிலுவை மரணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிப்பை பெறுவதும் மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரியங்களாய் இருக்கின்றன. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் பலி செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்ட இரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் 7 முறை தெளிப்பதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் 7 வார்த்தைகள் பேசியதும் நமது வாழ்க்கையில் ரட்சிப்பை ஒவ்வொரு மனிதரும் இன்று வரை என்றும் பெறுவதும் மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய செயலாய் இருக்கிறது. அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் பாவ நிவாரண பலியை பிரகாரத்தில் வெளியில் இருக்கிற பிரகாரத்தில் பலிபீடத்தில் அடியில் வெட்டி அந்த பாவ நிவாரண பலிக்கான காளையையும் வெள்ளாட்டுக்கடையும் வெட்டுவார்கள். அதன் இரத்தத்தை உள்ளே சென்று மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று கிருபாசனத்தின் மேல் 7 தரம் தம்முடைய வலது கட்டை விரல்களினால் தமது வலது கரத்தினால் தெளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சரீரம் முழுவதும் இரத்தம் சிந்தினார் சிலுவை மரணத்தின் போது. அப்பொழுது அவருடைய திருக்கரங்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது, அதிலிருந்தும் இரத்தம் வழிந்தது. அந்த இரத்தம் வழிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எங்கு நடப்பட்டிருந்ததோ அதற்கு அடியில் ஒரு குகை இருந்ததாகவும் அந்த குகைக்குள் தான் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை விடுகிற அந்த நேரத்தில் பூகம்பம் வந்தது, நிலநடுக்கம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் அந்த நேரத்தில் பூமி பிளந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களிலிருந்து வழிந்த இரத்தம் உடன்படிக்கை பெட்டியின் மேல் விழுந்தது. இதில் பாவ நிவாரண பலிக்கான காளையாகவும் வெள்ளாட்டுக்கடாவாகவும் அவரே இருந்திருக்கிறார். பிரதான ஆசாரியரும் அவரே, நித்தியமான மெல்கிசேதேக் என்னும் பிரதான ஆசாரியரும் அவரே தம் கரங்களால் பலியை செலுத்தினார். அவரே பலி செலுத்துகிற ஆசாரியராய் இருந்து அந்த இடத்தில் உடன்படிக்கை பெட்டியின் மேல் அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டது. இதை 40 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடித்து உடன்படிக்கை பெட்டி அங்கு இருக்கிறது என்று கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டு அந்த குகைக்குள் சென்று பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அது 40 வருடங்கள் ஆனது, இன்னும் அந்த இடத்தில் தான் இருக்கிறது. அதில் மேல் தெளிக்கப்பட்டிருந்த இவர் ஆராய்ந்து சென்று பார்க்கும்போது அதன் மேல் இரத்த துளிகள் இருப்பதை அதை பார்த்துவிட்டு அதை எடுத்து வந்து ஆய்வகத்தில் அவர் ஆராய்ந்து பார்க்கும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மற்ற மனிதர்களின் பிறப்பை போல அவர் பிறக்கவில்லை. கன்னி மரியாளிடம் வயிற்றில் பிறந்ததினால் பெண் அந்த குரோமோசோம்கள் மட்டும் உள்ள ஒரு மனிதருடைய இரத்தம், இது உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இருக்காது, எந்த மிருகங்களுக்கும் இருக்காது என்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு இரத்தம் அது என்று கூறப்படுகிறது. இன்னும் இந்த உலகத்தில் அவருடைய இரத்தம் பாதுகாக்கப்பட்டு லேபில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த இடத்தில் தெளிக்கப்பட்டது. இதில் இன்னொரு காரியத்தையும் நாம் பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை ஏன் பேசினார்? அந்த 7 வார்த்தைகள் என்ன என்பது நமக்கு தெரியும், கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் 7 முறை பேசினார், 7 வார்த்தைகளை பேசினார். அதில் ஏதோ ஒரு ஆழம் இருக்கிறது. ஏனெனில் கிருபாசனத்தின் மேல் ரத்தம் தெளிக்கப்படுவதும் 7 முறை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியதும் 7 முறை.
இந்த இரண்டிற்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு காரியம் வெளிப்படுகிறது. அது மிகவும் அற்புதமான ஒரு விஷயமா இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை பற்றி தெளிவாய் தெரிந்து கொள்ள ஒரு சில அடிப்படையான அஹ், வாழ்க்கை முறை, அதாவது ஒரு ஞானமான ஒரு காரியம், ஆவிக்குரிய ஒரு ஞானத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஆவியின் மண்டலம் என்றும் இயற்கை மண்டலம் என்றும், நேச்சுரல் realm அண்ட் ஸ்பிரிச்சுவல் realm என்று இரண்டு மண்டலங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை சற்று விளக்கமாக பார்க்கலாம். ஆவியின் மண்டலம் என்றால் என்ன? இயற்கை மண்டலம் என்றால் என்ன? நேச்சுரல் realm என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம். அதாவது இப்பொழுது நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால் அது இயற்கை மண்டலத்தில் நம் கண்களுக்கு தெரிகிறது. இதுதான் இயற்கை மண்டலம். ஆனால் ஆவியின் மண்டலம் என்பது நம்மளுடைய நினைவுகளில் நாம் நினைக்கிறோம் அல்லவா, அதுதான் ஆவியின் மண்டலம் என்று சொல்லலாம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்கு இருக்கிறது, ஆவியின் மண்டலம் எங்கிருக்கிறது, அது எப்படி என்பதை குறித்து புரிந்து கொள்ள ஒரு சிறு உவமையை பார்க்கலாம். நாம் பொதுவாக காஃபி குடிப்பது உண்டு. காஃபி குடிப்பதற்கு, காஃபி தயாரிக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் பாலை காய்ச்சுவோம், அதில் காஃபி பவுடரை சேர்ப்போம், பின்பு சர்க்கரையை சேர்ப்போம். இதை மூன்றும் ஒன்றாக கலப்போம். கலந்த பின்பு அந்த காஃபியை நாம் குடித்தால் இது நன்றாக இருக்கிறது, இது காஃபி என்று சொல்லுவோம். ஒரு காரியத்தை நினைத்து பார்ப்போம். அதை குடிக்கும் போது அதில் பாலும் இருக்கிறது, காஃபி பவுடரும் இருக்கிறது, சர்க்கரையும் இருக்கிறது. ஆனால் அது எதுவுமே தனித்தனியே நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அது ஒரு தனி உருவத்தில் தெரிகிறது. ஆனால் நாம் அதை தயாரிக்கிறவர்களுக்கு அது நாம் மூன்றும் சேர்த்தோம் என்று நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் சர்க்கரை இருப்பதே தெரியாது. நாம் குடித்து பார்த்தால்தான் அதன் ருசியை வைத்துதான் அதில் சர்க்கரை இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வோம். இப்படித்தான் ஆவியின் மண்டலத்தையும் நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். காஃபியில் மூன்றும் எப்படி கலந்திருக்கிறதோ அதே போல இந்த உலக வாழ்க்கையில், நாம் வாழ்கிற இந்த பூமியில், இந்த அண்ட சராசரமும் ஆவியின் மண்டலமும் இயற்கை மண்டலமும் ஒன்றும் ஒன்று போல சேர்ந்திருக்கிறது, ஒன்றாக கலந்திருக்கிறது. காஃபியில் காஃபி பவுடர், சர்க்கரை, பால் மூன்றும் ஒன்றாய் கலந்திருப்பது போல ஆவியின் மண்டலமும் இயற்கை மண்டலம் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறது. இப்படிதான் இருக்கிறது. இது தனியாக ஒரு இடத்திலோ, அது ஒரு தனியாக ஒரு இடத்திலோ இல்லை. இதை பார்த்தால் இது இருக்கிறதா, அது தெரியவில்லை என்றெல்லாம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் நாம் இருந்து ஜெபித்து வேதம் வாசித்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும்போது, அவருடைய அபிஷேகத்தை பெறும்போது, அவருடைய கிருபையை பெற்றால் நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்மால் ஆவியின் மண்டலத்தையும் பார்க்க முடியும். கண்கள் திறந்து கொண்டும் பார்க்கலாம், ஜெபிக்கும் போதும் தீர்க்க தரிசனங்கள் பார்க்கலாம், தரிசனம் தெரியும், கர்த்தரின் குரல் கேட்கும். இதெல்லாம் ஆவியின் மண்டலத்தில் நடப்பது. அதையெல்லாம் நாம் இந்த உலகத்தில் இப்பொழுதே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை நாம் அனுபவிக்கவும் முடியும். நம் கண்களால் ஆவியின் மண்டலத்தை பார்க்கவும் முடியும், குரலை கேட்கவும் முடியும், நாமும் அவர்களோடு செயல்படவும் முடியும். இதைதான் தீர்க்க தரிசன அபிஷேகம் என்று சொல்கிறோம். தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றால் இப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கு கிடைக்கும். இதையெல்லாம் நாம் செய்யலாம். இதெல்லாம் சத்தியமான உண்மைகள். அனுபவபூர்வமாக அனுபவித்தவர்களால் மறுக்க முடியாது. அனுபவிக்காதவர்கள் விசுவாசித்தால் கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்கும். விசுவாசித்து ஜெபித்தால் கர்த்தர் தருவார். ஆனால் விசுவாசிக்காதவர்களுக்கு என்னாலும் தெரியாது, அதை புரிந்து கொள்ளவோ முடியாது. இதை சற்று புரிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு நம் இருதயத்தை தாழ்த்த வேண்டும். நம் இருதயம் தாழ்மையாக இருந்தால் சுலபமாக நாம் அதை விசுவாசிப்போம். விசுவாசித்தால் நம்மால் அந்த அனுபவங்களையும் பெற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய அந்த 7 வார்த்தைகளும் ஆவியின் மண்டலத்திற்குரிய 7 முறை ரத்தம் தெளிப்பதற்கு சமமாக இருக்கிறது. இயற்கை மண்டலத்தில் ரத்தம் என்பது ஆவியின் மண்டலத்தில் வார்த்தையாக இருக்கிறது. அதாவது நம் நினைவுகளில் சொற்கள் செயல்படுகிறது. இதை இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ந்தால், ஆதியாகம காலத்தில் முதல் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பில் நம்முடைய பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்றுதான்
முதல் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது வார்த்தை என்பது ஆவியின் மண்டலத்தின் நிகழ்வு. அங்கு அதுதான் இரத்தம். இந்த பூமியில் இரத்தம் உயர்வானது. இந்த பூமியில் இந்த இயற்கை மண்டலத்தில் இரத்தம் மிகவும் உயர்வானது. கர்த்தருடைய பார்வையில் உலகத்தின் பார்வையில் மிக உயர்வானது இரத்தம். அதாவது ஜீவன், இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது, ஜீவன் தான் இரத்தமா இருக்கிறது. அதனால் இரத்தம் தான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது. ஆவியின் மண்டலத்தில் அது வார்த்தையாக இருக்கிறது. வார்த்தை தான் செயல்படுகிறது. ஆவியின் மண்டலத்தில் ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் நம் கைகளால் செய்ய வேண்டியதில்லை, வார்த்தையால் சொல்வதுதான். வார்த்தையால் சொன்னால் அது அப்படியே நடந்து விடும். ஆவியின் மண்டலத்தில் சொல்லப்படுவது இயற்கை மண்டலத்தில் நிகழ்வாக அமையும். இது நாம் சற்று ஆராய்ந்து பொறுமையோடு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். இதை குறித்து வரும் செய்திகளில் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக இயற்கை மண்டலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளில் இருந்து விழுந்த அந்த இரத்தத்தை உடன்படிக்கை பெட்டியின் மேல் அதை தெளித்தார். அதே போல தம்முடைய வார்த்தைகளினால் ஆவியின் மண்டலத்தில் அந்த வார்த்தைகளை அவர் செலுத்தினார். ஆவியின் மண்டலத்தில் அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டது அவருடைய வார்த்தையாக. இப்படி 7 வார்த்தைகளை பேசி இந்த ஆவியின் மண்டலத்தில் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். மிக மிக உயர்வான ஒரு சத்தியம் என்னவென்றால், அவருடைய வார்த்தை ஆவியின் மண்டலத்தில் தெளிக்கப்பட்டதினால் இன்று நாம் அந்த வார்த்தையை விசுவாசித்தால்தான் ரட்சிப்பை பெறுகிறோம். இது மிக மிக பெரிய ரகசியம், இப்பொழுது வெளிப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இதுவரை கேட்டதில்லை. கர்த்தருடைய அந்த 7 வார்த்தைகளும் ஆவியின் மண்டலத்தில் தெளிக்கப்பட்டு அந்த நியமம் நிறைவேறுவதினால் ஆவியின் மண்டலத்தில் உள்ள எல்லாவித பொல்லாத தீங்கும் அழிக்கப்படுகிறது. யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவியில், நம்முடைய மனித ஆவியில் தெளிக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்கு வருகிறது. அதனால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்படிதான் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் என்பது ஆவியின் மண்டலத்தின் நிகழ்வாய் இருக்கிறது. அப்படியானால் நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த 7 வார்த்தைகளையும் போய் தொடுகிறோம் விசுவாசிக்கும் போது. அதனால் அவருடைய அந்த வார்த்தைகள் நமக்குள் வருகிறது. அது இரத்தமாய் இருக்கிறது. இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய ஆவியை கழுவி சுத்திகரித்து ரட்சிக்கப்படுகிறோம். நாம் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக, பாத்திரவான்களாக நாம் மாறுகிறோம். அதாவது பாவ நிவாரண பலிபீடத்தில் செலுத்தப்படும் போது, பலிபீடத்தின் அடியில் அது வெட்டப்பட்டு கொடுக்கப்படும் போது அந்த இரத்தம், பாவ நிவாரண பலியின் இரத்தம் கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட்டு பின்பு மீண்டுமாக பிரகாரத்திற்கு வந்து அங்கிருந்த ஜனங்களின் மேல் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இதுதான் பாவ நிவாரண பலி. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளினால் ஆவியின் மண்டலத்தில் இரத்தமாக அவருடைய வார்த்தையை தெளித்து விட்டார். அதே வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நம்முடைய ஆவியில் அவருடைய வார்த்தையாகிய இரத்தம் தெளிக்கப்பட்டு நாமும் நம்முடைய ஆவியில் சுத்திகரிக்கப்படுகிறோம். அந்த பாவ நிவாரண பலியின் பங்கை பெறுகிறோம். இதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது இப்படிதான் நடக்கிறது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி எப்படி கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலும் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலும் உள்ள வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய 7 வார்த்தைகளை பேசினார். அது ஆவியின் மண்டலத்தில் சிந்தப்பட்ட 7 தரம் சிந்தப்படுகிற இரத்தமாய் இருக்கிறது என்று கடந்த செய்தியில் நாம் தியானித்தோம். அதாவது இரத்தம் இந்த இயற்கை மண்டலத்தில் இரத்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களில் இருந்து இரத்தம் சிந்தப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையாக 7 வார்த்தைகள் ஆவியின் மண்டலத்தில்
சிந்தப்படும் இரத்தமாக அவருடைய வார்த்தையாக பேசினார். இப்படியாக கர்த்தருடைய சித்தம், அதாவது பாவ நிவாரண பலியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அவர் பேசிய 7 வார்த்தைகள். அதில் முதலாவதாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய வேதனையோடு அவர் கூறுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறார். அப்படி என்றால் அவர் கைவிடப்பட்டார் என்பது உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான ஒரு வார்த்தையை பேசுகிறவர். அவர் கைவிடப்பட்டார். தேவன் மனுஷகுமாரனை கைவிட்டார். நம்முடைய பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனை கைவிட்டார் என்பது உண்மையே. இதற்கு ஆதாரமாக பல வசனங்கள் உண்டு. ஏசாயா 54 அதிகாரம் 7-8 வசனங்களிலும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கைவிடப்படுதலை பற்றி. ஏன் மனுஷகுமாரனை கைவிட்டார் என்றால், பிதாவாகிய தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறவர், பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்களை உடையவர் என்று நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆனால் சிலுவையில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கும் போது அவர் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தர். ஆனால் நம்முடைய உலகத்தின் மொத்த பாவங்களையும் அவர் சுமந்திருந்தார். ஏனெனில் அங்கு யூதர்கள் எல்லோரும் சேர்ந்து, அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த செயல் லேவியராகமம் 16 அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி கொடுக்கப்படும் போது ஆட்டுக்குட்டியின் மேல் இஸ்ரவேலர்கள் ஆட்டுக்குட்டியின் தலையில் தங்கள் கைகளை அவர்கள் வைப்பார்கள். இது அவர்களுடைய பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்துவதற்கு சமம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் தங்கள் வார்த்தைகளினால் சிலுவையில் அறையும் என்று ஒப்பு கொடுத்தார்கள் பிலாத்துவினிடத்தில். இப்படியாக அந்த நீதி அப்படியே நிறைவேறிற்று. இதன் மூலமாக அங்கிருந்த அத்தனை ஜனங்களும், அது மட்டுமல்ல, பிலாத்து இந்த நீதிமானின் இரத்தத்திற்கு நான் குற்றவாளி அல்ல, இவர் நீதிமானாக காணப்படுகிறார், நீங்கள் அக்கிரமமாக கொல்ல சொல்லுகிறீர்களே என்று பிலாத்து சொல்லும் போது அங்கிருந்தவர்கள் எல்லோரும், இந்த மனிதனுடைய பாவம் எங்கள் மேலும் எங்கள் தலையின் மேலும் எங்கள் பிள்ளைகளின் சந்ததிகளின் மேலும் வரட்டும் என்று சொன்னார்கள். அதன் பொருள், பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனமாற அங்கு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, இவர்களே ஒப்பு கொடுத்தார்கள் என்பதற்கான சாட்சியாக இந்த வார்த்தையை அவர்களே சொன்னார்கள். இதனால் இந்த பலி கொடுப்பதற்கு முழு பொறுப்பும் நாங்கள் தான் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அப்படி என்றால் இவர்கள் பாவம் எல்லாம் அக்குற்றமற்ற பரிசுத்தராகிய மனுஷகுமாரன் மேல் செலுத்தப்பட்டது. இங்கிருந்த இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லா பொல்லாத ஆவிகளும், அதன் பொருள் இதுதான், இவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லா பொல்லாத ஆவிகளும் சிலுவை மரணத்தில் ஆண்டவர் மேல் இறங்கின. எல்லாம் அவரை துன்புறுத்தின. இவர்கள் அனுபவிக்க வேண்டிய, துன்மார்க்கர் அனுபவிக்க வேண்டிய சாத்தானின் கொடுமைகளை எல்லாம், துன்மார்க்கர் அனுபவிக்க வேண்டிய சாத்தானின் கொடுமைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார். அந்த பொல்லாத ஆவிகள் இவரை தொந்தரவு பண்ணின, தொந்தரவு அல்ல, கொடுமைப்படுத்தின, சித்திரவதை செய்தன. அந்த வேதனை, அந்த துக்கம் முழுவதையும் இவர் அனுபவித்தார். அப்படி இருக்க பொல்லாத ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தி கொண்டிருக்கும் போது, அந்த பாவத்தை எல்லாம் இவர் சுமந்து கொண்டிருக்கும் போது, பரிசுத்தராகிய பிதாவாகிய தேவன் சற்று விலகினார். இதற்கு இப்படி நடக்குமா என்பதற்கு தேவன் கைவிடுவாரா என்றால் கைவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனே சொல்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அவர் பொய் சொல்ல மாட்டார். பிதாவாகிய தேவன் கைவிட்டார், விட்டதுதான், அதை செய்தார். இதற்கு ஆதாரமாக ஏசாயா 54 அதிகாரம் 7-8 வசனங்களில், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்ற வசனமும் இருக்கிறது. அதனால்
இது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த இமை பொழுது, அந்த சிறிதளவு நேரம்தான். அது அவர் கைவிடப்பட்டதற்கு காரணம், நாம் எந்த ஜென்மத்திலும் கோடிக்கணக்கான மனிதர்கள் கைவிடப்படக்கூடாது, எல்லா மனிதர்களும் நரகாக்கினைக்கு போய்விடக் கூடாது, அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய குமாரனாகிய மனுஷகுமாரனாக அவரே அவதாரம் எடுத்து வந்து, மனுஷகுமாரனை, தன்னுடைய நேசகுமாரனை, தம்மை தாமே என்றே சொல்லலாம், அவர் பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை எல்லாம் மீட்டு கொண்ட அன்பின் தெய்வம் அவர். இப்படியாக நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒரு சில இமை பொழுது, ஒரு நொடி கைவிட்டார். இதனால் உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் பாதுகாத்து கொண்டிருந்தால் பொல்லாத ஆவிகள் எப்படி வந்து மனுஷகுமாரன் மேல் இறங்க முடியும்? அப்படி அவர் மேல் அவைகள் இறங்கவில்லை என்றால் அவைகளை வெற்றி சிறக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியாது. யுத்தம் பண்ணினால் தான் வெற்றி பெற முடியும். கிட்டவே நெருங்கவில்லை என்றால் அந்த பொல்லாத ஆவிகள் அவைகளை வீழ்த்துவது எப்படி? இப்படி பல நீதி நியாயங்கள் அதில் புதைந்து கிடக்கின்றன. பிதாவாகிய தேவன் கைவிட்டதினால் பொல்லாத ஆவிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொட முடிந்தது. இல்லை என்றால் எப்படி முடியும்? சரி, இதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது? வசனம் என்றால் இருக்கிறது. யோபு ஐயாவின் சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் மனுஷகுமாரன் அல்ல, ஒரு மனிதன் தான். ஆனால் அவர் நீதிமானாய் வாழ்ந்தார், உத்தமராய், சன்மார்க்கராய், கர்த்தருக்கு பிரியமானவராய் வாழ்ந்தார். அவரையே பொல்லாத சாத்தானால் தொட முடியவில்லை. அவன் பரலோகத்தில் அனுமதி பெற்று வருகிறான். சுற்றி திரிந்தானே, வந்து தொட்டானா? முதலில் இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் சென்று எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்கிறான். ஆண்டவர் அனுமதி கொடுத்த பின்பே அவன் வந்து, ஏன் யோபு ஐயாவை மட்டுமல்ல, அவருடைய உடைமைகளை, அவருடைய பொருட்களை, சொத்து சுகங்களை, அவர்களுடைய பிள்ளைகளை, நிலங்களை, எதையுமே அவனால் தொட முடியவில்லை. இதுதான் உண்மை. ஆண்டவர் அனுமதித்த பின்பே அவனால் தொட முடிந்தது. அப்படி இருக்க பிதாவாகிய தேவன் அவர் விலகி அனுமதி கொடுத்தால் ஒழிய கர்த்தருடைய பிள்ளைகளை பொல்லாத சாத்தான் தொட முடியாது. அவருடைய பாதுகாப்பில் இருப்பவர்களை சாத்தான் எப்படி வந்து தொடுவான்? ஒன்று, நாம விலகி போக வேண்டும். பாவம் செய்தால் அவன் வந்து தொடலாம், ஆண்டவர் விலகி விடுவார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் வரைக்கும் பொல்லாதவனால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மை தொட முடியாது. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பிதாவாகிய தேவன் கைவிட்டால்தான், மனுஷகுமாரனை கைவிட்டு அவர் சற்று விலகினால்தான் பொல்லாதவன் வந்து அவரை துன்புறுத்துவான். அப்பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்து கொள்வார். அவன் எவ்வளவு துன்புறுத்தினாலும் சகித்து கொண்டார். அதுதான் அவர் வெற்றி பெற்றது. ஒருவேளை அவர் தம்முடைய வல்லமையை அங்கு காண்பித்து சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தால் அவர் தோற்று போனவராய் ஆயிருப்பார். அதனால் நாம் காப்பாற்றப்பட்டிருக்கவே முடியாது. அவ்வளவு வல்லமை இருந்தும், மகா பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனாக அவர் இருந்தும் அந்த வல்லமையை வெளிப்படுத்தாமல் அத்தனை உபத்திரவங்களையும் தாங்கியதால் தான் அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்ததால் தான் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 7 முத்திரைகளையும் உடைக்க பாத்திரவானாக ஜெயம் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக மனிதனை மீட்பதற்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இந்த இடத்தில் அவர் தம்மை தாமே தியாகம் செய்தார், தம் ஜீவனை தியாகம் செய்தார். அத்தனை பாடுகளையும் சகித்து கொண்டார். ஜீவனை தியாகம் செய்தார் என்று ஒரு வார்த்தையில் நாம் சொல்லலாம். அதன் செயலின் வல்லமை, அதனுடைய தாக்கம் மிக பெரியது. அது செயல் வடிவத்தில் நமக்கு வந்தால் நம்மால் தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய காரியம். ஒரு வார்த்தையில் சொல்லிவிட அதை உணர்ந்து கொள்ள முடியாது, தெரிவிக்கலாம், அவ்வளவுதான். அப்படி இருக்க அவ்வளவு பெரிய கொடுமையை அவர் தாங்கி கொண்டார். அப்படி இருக்க நம்முடைய பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனை கைவிட்டார். ஏன் கைவிட்டார்? சற்று பார்ப்போம். நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இதற்கு முதலாக உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் மோசே ஐயாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று.
யோசுவா 1 அதிகாரம் 9 வசனத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆதியிலே மோசேயாவுடனும் யோசுவாவுடனும் சொல்லி வந்த ஆண்டவர் பல இடங்களில் நமக்கு இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் மேன்மையான காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த மனிதர் அதிகமாக உபத்திரவத்தை அனுபவிக்கிறாரோ அவர்கள்தான் பரலோகத்தில் மிக பெரியவர்களாக கருதப்படுவார்கள். இங்கு நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் அங்கு நமக்கு சொத்தாக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம். அப்படி அங்கு மேன்மை நமக்கு உண்டாகும். அதனால் விசுவாசித்து குழந்தை ஸ்தானத்தில் இருந்தவர்கள் அதிகமாய் இன்னும் நம்மை வேத வசனத்தை தியானித்து முற்றிலுமாய் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், இன்னும் கர்த்தரை தேட வேண்டும் என்று வாஞ்சையோடு வருகிறவர்களுக்கு பூரணத்துவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலையா சொல்லி இருக்கிறார். அது போல அந்த பூரணத்துவத்திற்குள் செல்ல தொடங்குகிறவர்கள் ஒரு நிலையில் நன்றாக ஒரு கர்த்தரை தேடி ஊழியம் செய்து இப்படி செய்கிறவர்கள் இன்னும் பூரணராக்கப்பட்டு இன்னும் உபத்திரவங்களால் பூரணப்படுத்தப்பட்டு ஒரு ஊழியர் என்ற அந்தஸ்துக்கு வந்து அவர்கள் அதே நிலையில் அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். 3ஆம் வானத்திலிருந்து 2ஆம் வானத்திற்கு முன்னேறி செல்வார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் முடிவில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது போன்ற 2ஆம் நிலையில் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்படுவார்கள். அது இதைவிட மேன்மையான நிலை. அந்த நிலையிலும் இன்னும் அதிகமாய் அந்த நிலைக்கு வந்தவர்கள் உயிரோடு இருக்கும் போதே பூரணராக வேண்டும், நான் முழுமையாய் கர்த்தருக்கு பரிசுத்தமாக வேண்டும், முழுமையாய் நான் கர்த்தருக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் முதல் இடத்தில் நான் போய் சேர வேண்டும் என்று வாஞ்சையோடு கர்த்தரை தேடுகிறவர்கள் இன்னும் அதிகமாய் புடமிடப்படுவார்கள். இன்னும் அதிக உபத்திரவம் வரும். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் 3 திரைச்சீலைகள், ஒன்று வாசலில் இருக்கும், அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கும், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கும். இந்த 3 நிலையிலான திரைச்சீலைகள் 3 விதமான மிகப்பெரிய உபத்திரவங்களை குறிக்கிறது. அந்த 3 விதமான சுத்திகரிப்புகள் என்று சொல்லலாம். அது பாடுள்ளது, மிகவும் வேதனை, உபத்திரவம் உள்ளது. 3 உபத்திரவங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். அப்படி வந்து முடிந்தால் அது மேலும் முழுமை அடைந்தனரானோம் என்ற ஒரு நிலைக்கு சென்று மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கான, அதாவது ஆசாரியத்துவத்தை அடைந்தவராக நாம் இருப்போம். அந்த நிலைக்கு செல்லுவோம். இப்படி முழுமையாய் பூரணராக நினைக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அந்த கடைசியான சுத்திகரிப்பு தான் கைவிடப்படுதல். கர்த்தரால் ஒரு இமை பொழுது நாம் கைவிடப்படுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதுதான் நடந்தது. இமை பொழுது, ஒரு சிறிதளவு. அந்த நேரத்தில் வருகிறது சோதனை. நமக்கு வரும். மனித வாழ்க்கையிலும் இப்பொழுதும் அந்த நிலை வருகிறது. சோதனை வரும், மிகப்பெரிய சோதனை. அது எதற்கு சோதனை வரும் என்றால் விசுவாசத்திற்கு தான் சோதனை. நமக்கு ஒரு பெரிய துன்பம் வரும். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மனிதனை பயன்படுத்தி யாரோ ஒருவர் வந்து பேசுவார்கள். அவர்களுக்குள் பொல்லாத ஆவி நிரம்பி இருக்கும். நம்மை கொடுமைப்படுத்துவார்கள். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைவதற்குள் எப்படியெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தின் மனிதர்களின் சார்பாக இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் அன்று பரபாசை விடுதலாக்கி கொண்டார்கள். எங்களுக்கு வேண்டும் என்று பெற்றுக்கொண்டார்கள். அந்த பொல்லாத ஆவிகளை, பரபாசை அல்ல, அவர்கள் பெற்றுக்கொண்டது பொல்லாத ஆவிகளை எங்களுக்கு வேண்டும் என்று பெற்றுக்கொண்டார்கள். அதன் விளைவாக மனிதன் மரித்து விடுவான், ஆனால் ஆவிகள் மரிக்காது. அந்த பொல்லாத ஆவிகள் இன்னும் பெருக்கெடுத்து அவைகள் இன்னும் அதனுடைய அக்கிரமத்தை அதிகமாய் நிறைவேற்ற தொடங்கிதான் இன்று உலகெங்கும் இப்படிப்பட்ட துன்மார்க்கம் நிறைவேறி வருகிறது. இது லேவியராகம 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியமத்தின்படியே நடந்திருக்கிறது. இதில் ஒவ்வொரு காரியத்தையும் படித்து பார்க்கும்போது இன்னும் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த இடத்தில் பாவ நிவாரண பலியாக காளையை ஒப்பு கொடுப்பார்கள். அந்த காளை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் காளை மாடாகவும் பலி கொடுக்கிறார். தன்னைத்தானே பலி கொடுத்தார். அதாவது லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பலிகளையும், பலியின் முறைமைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். பாவ நிவாரண பலி மட்டுமல்ல,
சமாதான பலி மட்டுமல்ல, குற்ற நிவாரண பலி மட்டுமல்ல, எல்லா பலிகளையும் கர்த்தர் நிறைவேற்றினார், போஜன பலி உட்பட. இதுதான் சத்தியம். இதில் ஒவ்வொரு நியமத்தையும் எடுத்து நாம் அந்த சட்டத்திட்டங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக மிக துல்லியமாக இந்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அதற்கு ஆதாரமாக சில விஷயங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் போது அவர் 7 வார்த்தைகளை பேசினார் என்பது நமக்கு தெரியும். கர்த்தர் 7 வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு வருடமும் தியானிக்கிறோம். ஆனால் அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவர் பேசிய வார்த்தைகளை மட்டுமே நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதையும் சற்று யோசித்து பார்ப்பது நல்லது. அடுத்தது, அந்த 7 வார்த்தைகளில் அவர் என்ன சொன்னார்? அந்த 7 வார்த்தைகளில் 7 வார்த்தைகள் அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? அதாவது லேவியராகம 16ஆம் அதிகாரத்தில் அந்த இரத்தம், பலிபீடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் இரத்தமானது 7 முறை ஆசாரியரின் விரல்களால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் அவர் பேசிய போது அவர் சரீரம் எல்லாம் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவர் தலையிலிருந்து முள்முடியிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்படி அவர் பேசும்போது நன்றாக யோசித்து பார்ப்போம். கண்டிப்பாக அவர் வாயிலிருந்து, அவருடைய உதடுகளில் இருந்து அவருடைய சரீரத்தின் இரத்தம் வழிகிறது கண்டிப்பாக தெளித்திருக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்று, அவர் பேசும்போது அந்த இரத்தம் தெரித்திருக்கும். இன்னொன்று, ஆசாரியர்கள் கைகளினால் கிருபாசனத்தின் மேல் 7 தரம் தெளிக்க வேண்டும். அவருடைய திருக்கரங்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டவர் தொங்கும் போது அவர் கரத்தில் இருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வடிந்து கொண்டுதான் இருந்திருக்கும். இது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அவர் கைகளில் ரத்தம் வராமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவருடைய வலது கரத்திலிருந்து வடிந்த ரத்தம் நேராக அவருடைய சிலுவைக்கு அடியில் இருந்த கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அதே மலையின் அடியில் குகையில் இருக்கிறது என்று 40 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் அதன் மேல் இரத்தம் சிந்தி இருப்பதையும் கண்டுபிடித்து அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இரத்தம் சிந்தி இருக்கிறது. சரி, இன்னொரு காரியத்தையும் நாம் தெளிவாக பார்த்து விடலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கு தெளிக்கப்பட்டது, அது குகைக்கடியில் இருக்கிற அந்த பெட்டியின் மேல் எப்படி விழுந்தது என்று யோசிக்கலாம். நன்றாக வாசித்து பார்த்தால் சுவிசேஷ புத்தகங்களில் இருக்கிற சிலுவை பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை விடும்போது அந்த இடத்தில் பூகம்பம் வந்தது, பூமி அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் இருந்த திரைச்சிலை கிழிந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பூமி அதிர்ந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலின் அடியில் இருந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை கண்டுபிடித்தவர் அதன் மேல் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தி, அந்த தரிசனத்தின்படி அவர் சென்று அந்த குகையில் பார்க்கும்போது அங்கு உடன்படிக்கை பெட்டி இருந்திருக்கிறது. இன்னும் எடுக்கவில்லை, அங்கேதான் இருக்கிறது. அந்த இரத்தத்தை, அதன் மேல் இரத்தம் சிந்திருக்கிறதை எடுத்து இரத்த துளிகளை அவர் எடுத்து கொண்டு வந்து இரத்த பரிசோதனை செய்த போது அந்த இரத்தம் ஒரு வித்தியாசமான ஒரு இரத்தம். அதாவது வெறும் XX அணுக்கள் மட்டும் உள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு இரத்தம். இது போல எந்த மனிதருக்கும் இருக்காது. மனித இரத்தம் தான், ஆனால் இது கண்டிப்பாக எந்த மனிதருக்கும் இப்படிப்பட்ட இரத்தம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. இது கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெண்களின் இரத்தத்தில் XXXY என்ற அமைப்பு இருக்கும், ஆண்களின் இரத்தத்தில் XYXY என்று இருக்கும், Y கலந்திருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வெறும் X மட்டுமே இருந்தது. இப்படி யாருக்கும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருப்பது இல்லை. வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று விஞ்ஞானிகளை சொல்லுகிறார்கள். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் அதன் மேல் விழுந்தது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்டர்நெட்டில் சென்று நாம் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சுலபமாக நாம் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்.
இப்படி கர்த்தர் எல்லா நியமங்களையும், அந்த பாவ நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி போன்ற குற்ற நிவாரண பலி போன்ற எல்லா பலியின் முறைமைகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். எல்லா காரியங்களையும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார். சரி, இது இதோட முடிந்ததா? இன்னும் அடுத்த, அதாவது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தோடு முடிந்து விட்டது என்று முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அது வெறும் கமாதான். இதே போல கடைசி காலத்தில் இந்த உலகத்துக்கே நடக்க போகிறது. இப்படியாக கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஒரு பலி கொடுக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் அப்படியே தம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம் பாவங்களை போக்கும் பரிசுத்த பலியாக நமக்காக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறாராக. அவருடைய கிருபையை போற்றுவோம், அவருடைய நாமத்தை புகழ்வோம், அவருக்காக வாழ்வோம், அவருக்கு கீழ்ப்படிந்து. சிலுவையில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கும் போது அவர் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தர். ஆனால் நம்முடைய உலகத்தின் மொத்த பாவங்களையும் அவர் சுமந்திருந்தார். ஏனெனில் அங்கு யூதர்கள் எல்லோரும் சேர்ந்து, அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த செயல் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி கொடுக்கப்படும் போது ஆட்டுக்குட்டியின் மேல் இஸ்ரவேலர்கள் ஆட்டுக்குட்டியின் தலையில் தங்கள் கைகளை அவர்கள் வைப்பார்கள். இது அவர்களுடைய பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்துவதற்கு சமம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் தங்கள் வார்த்தைகளினால் சிலுவையில் அறையும் என்று ஒப்பு கொடுத்தார்கள் பிலாத்துவினிடத்தில். இப்படியாக அந்த நீதி அப்படியே நிறைவேறிற்று. இதன் மூலமாக அங்கிருந்த அத்தனை ஜனங்களும், அது மட்டுமல்ல, பிலாத்து இந்த நீதிமானின் இரத்தத்திற்கு நான் குற்றவாளி அல்ல, இவர் நீதிமானாக காணப்படுகிறார், நீங்கள் அக்கிரமமாக கொல்ல சொல்லுகிறீர்களே என்று பிலாத்து சொல்லும் போது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் இந்த மனிதனுடைய பாவம் எங்கள் மேலும், எங்கள் தலையின் மேலும், எங்கள் பிள்ளைகளின் சந்ததிகளின் மேலும் வரட்டும் என்று சொன்னார்கள். அதன் பொருள், பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனமாற அங்கு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, இவர்களே ஒப்பு கொடுத்தார்கள் என்பதற்கான சாட்சியாக இந்த வார்த்தையை அவர்களே சொன்னார்கள். இதனால் இந்த பலி கொடுப்பதற்கு முழு பொறுப்பும் நாங்கள் தான் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அப்படி என்றால் இவர்கள் பாவம் எல்லாம் அக்குற்றமற்ற பரிசுத்தராகிய மனுஷகுமாரன் மேல் செலுத்தப்பட்டது. இங்கிருந்த இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லா பொல்லாத ஆவிகளும், அதன் பொருள் இதுதான், இவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லா பொல்லாத ஆவிகளும் சிலுவை மரணத்தில் ஆண்டவர் மேல் இறங்கின. எல்லாம் அவரை துன்புறுத்தின. துன்மார்க்கர் அனுபவிக்க வேண்டிய சாத்தானின் கொடுமைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார். அந்த பொல்லாத ஆவிகள் இவரை தொந்தரவு பண்ணின. தொந்தரவு அல்ல, கொடுமைப்படுத்தின, சித்திரவதை செய்தன. அந்த வேதனை, அந்த துக்கம் முழுவதையும் இவர் அனுபவிப்பேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று மனதில் உறுதியாய் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் கத்தியை எடுத்து நாம் யுத்தம் பண்ண வேண்டிய தேவையில்லை. மன உறுதிதான் யுத்தம். எது வந்தாலும் வரட்டும், என் ஆண்டவர் தான், என் நேசர் தான் என்று நேசித்துக் கொண்டிருந்தால் போதும், எல்லாவற்றையும் ஜெயித்து விடலாம். அவ்வளவுதான் உபத்திரவம் என்பது, வேறொன்றும் இல்லை. எத்தனை சரீர பிரச்சனைகள் வரட்டும், மயக்கம் வரட்டும், எத்தனை வித பஞ்சம் வரட்டும், பாடுகள் வரட்டும், வலி வேதனைகள் வரட்டும், எது வந்தாலும் சரி, நாம் அசையாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைதான் அந்த கைவிடப்பட்ட நிலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் அந்த நிலை வந்தது. அவர் அத்தனையும் தாங்கி கொண்டு, என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். அவர் சொல்லாவிட்டால் அவர் கைவிடப்பட்டார் என்று நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்து கொள்ளும்படியாக அந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து, அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தர் பேசிய அந்த வார்த்தைகள் ஆவியின் மண்டலத்தின் நிகழ்வு என்று. அதாவது பூமியில் இயற்கை மண்டலத்தில் ரத்தம் தெளிக்கப்படுவதும் ஆவிக்குரிய மண்டலத்தில் வார்த்தைகளால் பேசுவதும் ஒன்று என்று நாம் பார்த்தோம். அப்படி இருக்க இந்த வார்த்தை நாம் விசுவாசித்து நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால், அந்த 7 தரம் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியதற்கு ஒரு முறை நாம் என்பதற்கு ஒப்பு கொடுத்து விட்டோம். அந்த ஒரு முறை தெளித்தலை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று பொருளாகிறது.
அதாவது ஆவியின் மண்டலத்தில் சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவித்தால் ஒவ்வொரு முறையும் ரத்தம் நம்மேல் தெளிக்கப்படுகிறது. 7 வார்த்தைகளும் 7 முறை ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு சமமாக இருக்கிறது. நாம் பூரணத்துவத்துக்கு கடந்து செல்வோம். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். வலியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது வேண்டும் என்று கர்த்தரிடம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவங்களால் என்னை பூரணப்படுத்தும் வாழ்க்கை ஒரு முறைதான். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். இந்த வாழ்க்கை உம்முடையதா இருக்க வேண்டும். நான் உம்முடைய சித்தப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் இந்த மனித வாழ்க்கையை நான் ஜெயிக்க வேண்டும். நாம் வெற்றி பெறுவது சாத்தானை மட்டும் அல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் நாம் காத்துக் கொள்கிறோம். நரகாக்கினைக்கு தப்பி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை காப்பாற்றுவதற்கல்ல இந்த உபத்திரவங்களை அனுபவிப்பது, நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள. அதையும் நாம் தெரிந்து கொள்வோம். அதனால் பெரிய தியாகி என்று நினைக்க வேண்டாம். நம்மை நாமே எப்பொழுதும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும், நம்மை போன்ற மனிதர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்றும்படியாகவும் தான் நம் வாழ்க்கை. உபத்திரவங்கள் அனுபவிப்பதாக இருந்தாலும், ஊழியம் செய்வதாக இருந்தாலும், மனிதர்களுக்காக தான் போராடுகிறோம். நாம் கர்த்தரை காப்பாற்றுவதற்கு அல்ல. அதனால் ஏதோ பெரிய விஷயம் என்று ஒதுங்கி போகக்கூடாது. நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம், விழிப்போடு இருப்போம். கர்த்தர் அன்று கைவிடப்பட்டார், இன்றும் நம்மை கைவிடாமல் காக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு முறை, ஒரு கொஞ்ச நாள் மட்டும் நம்ம சிறு உபத்திரவத்தை அனுபவிக்க அனுமதித்து, அந்த நிலையிலும் நம்மை கூட இருந்து பத்திரமாக பார்த்து கொள்வார். கவலைப்பட தேவையில்லை. அனுமதித்து விட்டு அதன் மூலம் எரிகிற நரகாக்கினைக்கு நம்மை காப்பாற்றி விடுவார். இது கர்த்தருடைய. அதுவும் அந்த சிறு துன்பம் ஏன் அனுமதிக்கப்படுகிறது என்றால் தேவ நீதியின் நிமித்தம். நாம் பாவம் செய்யாமல் இருந்தால் வந்திருக்குமா? வராது. நாம் செய்து விட்டோம். அந்த நீதியின் நிமித்தம் அந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு சிறிதளவு மிக துளி அளவு நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலம் அந்த நீதியை நிறைவேற்றி மிகுந்த கிருபையுடன் நம்மை காப்பாற்றி விடுவார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதனால் கர்த்தர் கைவிடப்பட்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார், நாம் நிரந்தரமாக கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. நமது ஆண்டவரின் அன்பை புரிந்து கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய நீதியை போற்றுவோம். அவருடைய வல்லமையை அறிந்து கொள்வோம். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார், கிருபையின் தேவனாய் இருக்கிறார். இதன் அடுத்த செய்தியை, அடுத்த வார்த்தையை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். இதன் தொடர்ச்சியை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதம்.